பெருமானே எங்க நாட்டில் இங்க அவதாரம் பண்ணலையே, நாம எல்லாம் ஏமாந்துட்டுமே, இங்க வந்து கோவில் அற்புதம் நடக்குது என்று சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் அன்பர்கள் வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. சென்ற ஆண்டுடைய கணக்கு. இந்த ஆண்டு 60 லட்சத்துக்கு எதிர்பார்க்கிறாங்க. பேருடைய அற்புதம் நடக்குது. அதுவும் உயர்ந்த உத்தமர்கள், சாதா அறிவில் தெரிந்தவர்கள், அன்பாளர்கள், அருளாளர்கள், இவங்கெல்லாம் சும்மா சாதாரண மக்கள் இல்லை. இப்பேருடைய அருளாளர்கள் தான் அந்த கருவெளியில வந்து கூடக்கூடிய ஒரு அற்புதமான திருக்காட்சியை நாம கண்டு கழிக்கிறோம். நம்ம அதாவது 200 கிலோமீட்டர் வடலூர், ரொம்ப பக்கம் நமக்கு. நம்ம போகாது யார் போவான்? அதனால அதுக்கு வந்து இடுகட்டி வருவீரே இன்னும் பெறுவீர்கள். நீங்க சுவாமி நேரடியா பயில் பார்க்குற, மற்ற நாட்களில் பார்க்கலையானா பார்ப்பாங்க, நெசப்பாங்க. சன்மார சங்கத்து வழி அப்ளிகேஷன் போட்டு உள்ள தள்ளி அது போய் அவருக்கு பார்த்து கொடுத்து அவருக்கு கொடுக்கலான்னு தான் இருந்தால் அதுக்குள்ள ஒரு சின்ன வேலைங்க மெட்ரோ வாட்டர் வரல, அது சம்மந்தமாக அப்படின்னு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்கன்னு அவர் காலம் தாட்டி அதுக்கப்புறம் அந்த புயலை வந்து அங்கே சேர்த்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டை வள்ளல் பெருமாள்கிட்ட போய் இவ்வளோ லேட் ஆகும். சத்தியம் இது ஒரே கிடையாது. ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. பெருமான் உட்காந்துக்கிறார், நேரடியாக பார்க்குறார். நேரடியாக உங்கள் அப்ளிகேஷன் உங்களுடைய குறைகளை உங்கள் மனதிலே சொல்லுங்க. பெருமான் நான் எண்ணியவார் எனக்கு அருளுத்தை தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், சேயாக என்ன வளர்க்கும் தெய்வம், மகா தெய்வம். அந்த தெய்வத்துக்கிட்டே அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க. எவ்வளோ பெரிய சிறப்பு. நான் கூட நேற்று ரேட்டிங் அடிக்க போனால் ஒரு 60 பேர் நிற்கிறோம். 60 பேர் வாங்கி 61வது நான் எப்படா வந்து திரும்பி வந்துட்டேன். போயா மாத கடைசியாக பார்த்து பொருளை வாங்குவதற்கு லேட் ஆகும். கூட்டம் அதிகமாக இருந்தா அருளை வாங்குவதற்கு கூட்டம் அதிகம் வந்தால் லேட் ஆகும். கூட்டம் குறை வந்தால் உடனே வாங்கிக்குவீங்க. உடனே அப்ளிகேஷன் பார்க்குறாரு பெருமாள். உடனே பார்க்குறாரு. 10 பேர் ஒரு வேலையோ 10 நிமிஷம் முடிஞ்சு யாரும் அடிச்சுலையா வா யாரு நீ அடுத்து யாரு வா வேற யாரு சுவாமி 10 பேர் வந்தாங்க ரைட்டு இப்படி பயிர் கூட்டேன் அற்புதம் அப்பே கிடைக்கும் உங்களுக்கு. அதனால கூட்டம் இல்லையே நீங்க நினைக்க வேண்டாம். உங்களுடைய நோக்கம் என்ன? அருளை பெறுவது உங்க நோக்கம். பயில சுவாமிகிட்டே நேரடியாக கொடுக்கணும்னு உங்க நோக்கம். சுவாமி டக்கு டக்குன்னு பெறட்ட எவ்வளவு அற்புதம் இல்லையா? அதனால ஆட்கள் வரலையே என்ற அச்சுறுத்தல், அந்த அச்சம் தான் உங்களுக்கு வேண்டாம். எல்லாரும் பால்பட்டா எல்லாரும் முதல் மாணாக்கணும் வந்துட்டாக்கா, எல்லாரும் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிச்சாக்கா எனக்கு பெருமை இருக்குமாங்க. 99 வாங்கி நான் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் அடிச்சு எனக்கு பெருமை. ஆனா எல்லாருமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அடிச்சா எப்படி இருக்கும்? அதனால வந்தவர்களெல்லாம் நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நீங்க அவர்களெல்லாம் 99, 98, 96 அல்லாடிங்க கட்டுறீங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதனால இந்த தைப்பூச நன்னாள் ஒரு உயர்ந்த நன்னாள். எல்லாத்தையும் கோயில் கட்டினார்கள். நீருக்கு, நிலத்துக்கு, மண்ணுக்கு, ஆகாயத்துக்கு, காற்றுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் 5 பூதங்களுக்கு கோயில் கட்டினார்கள். சந்திரனாருக்கு கோவில், சூரியனாருக்கு கோவில், 7 நிலைகளை பிரதம். 7 நிலையில் தான் கோவில்கள் இருக்கும். நீ உலகத்தில் எங்க வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி எந்த கோவில் வேணாலும் பாருங்க. 7 நிலைகள் தான் உள்ளடங்கி இருக்கும். ஒண்ணு நீர் சம்பந்தமான கோயிலா இருக்கு, இல்லை நிலம் சம்பந்தமான கோயிலா, காற்று, இந்த மாதிரி தீ, நெருப்பு, இந்த மாதிரி வான், இந்த மாதிரி தான் அந்த ஆகாய ஸ்தலம் சிதம்பரம். நெருப்புக்கு திருவண்ணாமலை, காற்றுக்கு காலஸ்ரீ, இந்த நீருக்கு திருவானைக்காவல், மண்ணுக்கு காஞ்சிபுரம். இந்த மாதிரி இது சம்பந்தமா தான் இருக்கும். ஆனால் 8வது நிலை எதுனான்னு பார்த்தீங்கன்னா ஆன்ம கோயில். அதுதான் ஞான சபைங்க. ஆன்ம கோயில் தானாங்க. நாம ஒவ்வொருவரும் ஆன்ம கோயில் தான். நாம தாங்க ஆன்ம கோவிலு, நமக்காக தாங்க கோவில். அது எப்படிங்க நம்ம எப்படிங்க கோயில் ஆகும்? நடமாடு திருக்கோயில் பெருமான் நம்மள. அது படமாடு திருக்கோயில், இது நடமாடு திருக்கோயில். படமாடு திருக்கோயில் பேசாது, இந்த நடமாடு திருக்கோயில் பேசுவோம். எதுங்க சிறப்பு? ஐயா வாங்க வாங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்க, தேவரி அம்மா வாங்க, ஐயா சாப்பிட்டீங்களா, வந்த உடனே கேட்க. நடமாடு திருக்கோயில் கேட்குது, படமாடு திருக்கோயில் கேட்காது. ஏதோ ஏகதேசமா கொஞ்சம் எரிஞ்சுதியாண்டாரு பெருமான். ஏதோ ஒரு ஸ்பூன்ல எடுத்துட்டு வரலாம், அவ்வளவுதான். நீங்க பெரிய பகிட்டு போயிட்டு வாலி வாலியா கொண்டு போக முடியாது. எங்க கொண்டு போடலன்னா இந்த சத்திய ஞான சபையில் கொண்டு போகலாம். ஆன்ம கோயில கொண்டு போகலாம். நீங்க எவ்வளவு எத்தனை கப்பல் வேணாலும் ஏத்தாங்க, ஏத்துங்க. எடுத்தெடுப்பதையும் அது எதுவும் குறையாது. அது அடுத்தடுத்து ஓங்குமே அருளுடைய பொண்ணு. அந்த அருள் பொண்ணு அமிர்தம் எடுத்தெடுத்து எவ்வளவு நாள் எழுதியா அது வாழ்க்கை வளர்ந்துனே இருக்கும். அற்புதமான கோவிலை கழுத்துக்கு மேல இருக்கிற ஒரு அமைப்பு தானே ஞான சபை. கழுத்துக்கு மேல அதுதான் இந்த தத்துவங்களாக நம்முடைய அமைப்பை தான் வள்ளல் பெருமான் அந்த தத்துவமாக வெளியாகும் காட்டி அறிவிக்கிறார். இந்த தத்துவத்தை
நமக்குள் பார்க்க வேண்டும். வெளியே பார்க்கணும். காப்பி அடிச்சிட்டீங்களா, இந்த ஞான சபையை பதிய வச்சுட்டீங்களா மனதில், நமக்குள்ள அந்த காட்சி தெரியும். சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக் கொண்டனன், நித்திய ஞான நெறியாமல் உண்டனன், நிந்தையை கொள்வார்க்கு சந்தையை விட்டனன் என்று நமக்குள்ளே சத்திய ஞான சபையை பார்க்க வேண்டும். அதனால அது வெளியே இருக்கிறத பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன். அது பார்த்து பதிய வச்சு அதை நாம் அடையாளப்படுத்த கூடாது. நமக்குள்ளே இருக்கிற ஞான சபையை நாம் பார்க்க வேண்டும் என்பதை அதை கூர்ந்து நீங்க இன்று முதல் கொண்டாயினும் நீங்க ஒரு டைரி போடணும். கட்டாயம் டைரியை ஒரு நோட்டை எடுத்துட்டு இன்றைக்கு என்ன அனுபவம் என்பதை நம்ம அறிவு என்ன சொல்லுது என்பதை நீங்க யாரும் காட்ட வேண்டாம். நீங்களே ரகசியமாக இருக்கும். தர்மகாரியம் என்ன பண்ணியிருக்கிறோம், இன்னைக்கு தவம் எவ்வளவு நேரம் பண்ணியிருக்கிறோம், தவமே பண்ணலன்னு போயிடுங்க. தைரியம் யார்கிட்டையும் காமிக்க போறதில்ல. உங்களுடைய பர்சனல் அது. அப்ப தவத்துல உட்காந்து எவ்வளவு நேரம் பண்ணணும் நோட் பண்ணாங்க. 10 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் தானே பார்த்து ஐயா டைம் பார்த்துட்டு உட்காருங்க. தவத்தை வந்தவுடனே அந்த கடிகாரத்தை பாருங்க. அப்ப எவ்வளவு நேரம் தான் நம்ம உட்காந்துருக்கிறது நமக்கு தெரியும். சில பாடல்கள்லாம் வகுத்து வச்சுங்க. இந்த பாடல்கள் முறையா உள்ள நேரம் நம்ம பெருமான் தீபம் முன்னே நாம் விளங்குவதாக பாவித்து இந்த பாடல்கள்லாம் நம்ம வாசித்தோம்னா இவ்வளவு நேரம் ஆகுன்றது உங்களுக்கு அனுபவத்தில் உங்களுக்கே வந்துடும். அந்த மாதிரி வரும்போது கட்டாயம் அதை நீங்க நோட் பண்ணணும். நோட் பண்ணணும், எழுதணும். என்ன இவ்வளவு நேரம் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு இவ்வளவு நேரம் பண்ணியிருக்கோம். வரவு செலவு அதாங்க. ஒரு மாதத்தை கூட்டி பாருங்க. ஒரு மாதத்துல எவ்வளவு நேரம் நம்ம தவம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு நேரம் தூங்கிருக்கிறோம்னு கூட எழுதணும். ஒன்றும் விழிப்பு நிலை இருந்தான் தவறு கிடையாது. அதை விட நமக்கு என்ன வேலை? எதுவே எழுதுறீங்க, வாடகை எழுதுறீங்க, எவ்வளோ வட்டி விட்டுன்னு எழுதுறீங்க, எல்லா காரியத்தையும் எழுதுறீங்க. எவ்வளோ அரிசி வாங்கணும், எத்தனை நாளைக்கு வருதுன்னு பார்க்குறீங்க, எத்தனை கேன் வாட்டர் கேன் வாங்குறது. இப்போ அது ஒரு பெரிய கூட்டாக இருந்துச்சு. வாட்டர் கேன் வாங்குற செலவு கூட அடிஷன் ஆகிடுச்சு. அந்த நாள் இல்லை, வெப்பம் அடிச்சு சாப்பிட்டு போயினே இருக்கும். நல்லா தான் இருக்குது. என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ அப்படி ஒரு பெரிய ஐயா கம்பு தண்ணியை சாப்பிடுங்க. ஐயோ நாங்கள் கேன் தான் சாப்பிடுவோம். எப்போ அவங்க என்ன ஏகிரேடு மாதிரியும், பம்பில் அடிச்சு சாப்பிட்டா இவங்க சீக்கிரம் மாதிரியும். இது ஒரு பேருக்கு ஒத்துருக்கும். கட்சியில் கூட கேன் தண்ணி சாப்பிட்டு சீக்கிரம் போட்டோம், பம்பு தண்ணி சாப்பிடணும் உட்காந்துடும். இன்னும் ஏகிரேடுன்னு சொன்ன பெண்ணே ஆச்சு. என்ன அது வந்து கெமிக்கல் போட்டு ஏதோ வெண்மையா ஆக்கி நாசம் பண்றான். அது என்ன காய்ச்சி வடிகட்டி பெற்று பண்ணி அவனை கொடுக்குறான். அப்படி பார்த்தா எத்தீவில் ஆக்கி போய் எப்படி எங்க காய்ச்சி எங்க சூடு பண்ணி எங்க பெற்று பண்ணுறா. அப்பட்டமான பொய் அது. அந்த மாதிரி ஒரு பொய் இல்லை. இந்த மெட்ரோ வாட்டரை நீங்க சூடு பண்ணி சாப்பிடலாம், நிறைவா இருக்கும், ஒரு குறைய வராது. அதான் சிறப்பு, அதுதான் சிறப்பு. சூடு பண்ணிட்டா அந்த பூதம் நீங்கி போகும், அமுதம் உங்களுக்கு தேரும். அந்த பாத்திரத்துல சிறப்பா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க அப்பட்டமான பொய் அந்த கேன் வாட்டர் சமாச்சாரத்தை வாங்காதீங்க. என்னது வாங்குறீங்க? அது வேண்டாம் என்பதை அதுவும் தெரிவிக்க. நீண்ட நாள் நம்ம வாழணும், பெருமானுடைய அருளை பிறந்தனா நீங்க பெருநடை கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த விஷயத்துல. வேக வேகமா கை வீசி வீசி நடக்க. எங்க வீட்டுக்காரர் வாக்கிங் போகாம ஒரு நாள் இருந்ததில்லை. இது பெரும் இந்த அம்மா என்ன வாக்கிங் போனா உங்க வீட்டுக்காரர் ரொம்ப வேகம் வீசி வீசி ஒரு பார்க்கில் நடந்து மூச்சு வாங்க வீட்டுக்கு வந்து 4 இட்லி 8 இட்லி அடிச்சு தின்னுருப்போம். முழுங்கினா தான் சரியா போச்சு. வாக்கிங் போனதுதான் உணவு ஆகாரத்துல ஒழுக்கம் இல்லை. நீ வாக்கிங் உடற்பயிற்சி போய் இல்லையா பிரயோஜனம்? ஆகார ஒழுக்கம் தான் உடற்பயிற்சி அவசியம் இல்லைன்றார் நம்ம வள்ளல் பெருமான். ஆகார அறை நித்திரை கால் மைதுன வீசம் பயம் பூஜ்யம். ஆகார அறை சாப்பிட்டா எந்த பயிற்சியும் உனக்கு அவசியம் கிடையாது. அதுல நமக்கு போட்ட ஒருநாள் தான் இதெல்லாம் நமக்கு தேவை. அதனால அந்த அம்மா அவங்க ஐயா எங்க வீட்டுக்காரர் இந்த மாதிரி போறாரு வராருன்னு இந்த அம்மா பெருமை. இந்த அக்கம் பக்கம் அவங்க வீட்டுக்காரர் வாங்கி அப்படியா எனக்கு தெரியாதம்மா அந்த கதை தான். அவர் தூக்கிட்டு இப்பதான் எழுந்து 8 மணிக்கு குடிச்சிட்டு ஆஃபீஸ் போற எங்க வீட்டுக்காரர் பத்தியாக அப்படின்னு இவங்க வேறு தாடு இந்த மாதிரி பண்ணுது. பெருவோட்டம் அவசியம் இல்லாத சீரி பாய்வான் பாருங்க. சிக்னல்ல சில பெயர்கள்லாம் அவசியமே இருக்காது. அப்படி சீரி சீரி பாய வேண்டிய அவனுக்கு போயிட்டு மனசாட்சியோட எங்கடா அப்படின்னு கேட்கணும். உங்களை வீட்டுல அப்படி ஏன்னா அப்படி பாயல எதுக்கு? பெருநடை பேர். அதுக்கு பெரும் பேச்சு கூடாது. பெருமையரும் நினைந்து புகழ் பேச வேண்டும். பெருமானுடைய புகழைத்தான் பேசணும், மற்ற பேசவே இல்லை. நான் என் கணவன் என்னுடைய மனைவி நானும் ஊரில் அதை பேசுறதே இல்லை. அந்த பெருமானுடைய ஆலயத்தில் சொல்றேன். அக்கா தங்கச்சி கதையோ மாமன் மச்சாங்க கதையை இவங்க அப்படியே இந்த கதையே கிடையாது. என்கிட்ட
பேசினாலும் நான் உருமாட்ட மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க பேசுறதும் கிடையாது. பார்த்து இதுனா செவிடா போட்டாலும் காது சைலண்டா. பெருமாளை பத்தி பேசினா நல்லா கேட்கும் எனக்கு காது. ஆமா, அதனால பெருமாளுடைய பெருமை பேசணும். நல்லா கரியான்னா நல்லா கரியான்றது உண்மையான வார்த்தையா? நான் சுகரால பாதிச்சுக்கிறேன், நீ உனக்கு சுகர் இருக்காதான்னு கேட்கறான். நல்லா கரியா அதான் உண்மை. ஏன் போய் பேசணும்? எனக்கு சுகர் இருக்குது, உனக்கு சுகர் இருக்குமா இருக்கணுமே ஒரு திருப்தியாக கேட்கறான். சொந்த விடா வாடகை விடா ரொம்ப முக்கியமான பேச்சு இது. நீ வாடகை விடுன்னு சொல்லணும், எனக்கு சொந்த விடான நீயும் சொந்த விடுன்னு சொல்லிட கூடாதுன்னு எதிர்பார்த்து கேட்கறது. சொந்த விடா நல்லா இருக்கிறீங்களான்னு ரொம்ப அக்கறையா. நல்ல வேலை கேட்டடாப்பா, ஒரு 4 இட்லி அந்த ஹோட்டலில் வாங்கி கொடுப்போனா உடனே பண்ணிக்கணும். சொன்ன மாதிரி இந்த சட்டை மாற்றி போட மாட்டேன். சட்டையை மாற்றி போட்டு மாட்டேன். என்ன நான் 4 இட்லி 8 இட்லி ஒரு கட்டது கொடுத்துட்டு இருப்பேன். சட்டை மாற்றியில் போட்டு மாட்டேன். அது ஏன் கேட்ட? சாப்பிட்டியா? நல்லா இருக்கேன்னு ஏன் கேட்குறேன்? நெசப்பாகம் போனியா? அங்க என்ன சொற்பொழி நடந்து என்ன அற்புதம் நடந்தது அப்படி கேட்கணும். நன்மா இருக்கணும். சாப்பிட்டியான்னு ஏன் கேட்கற? சாப்பிட்டியான்னு கேட்க பெருமை வச்சிருந்தாரு பெருமான். ஐயா இது ஏத்துக்க சாப்பிட்டு இது 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 அருள். ஆனா சாப்பிட்டியான்னு கேட்கக்கூடாது. வந்தவங்கள சாப்பிட்டீங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த நான் என் மனைவி நடந்துக்கிற அந்த அனுபவத்தை பேசுவது அருப்பா. நாங்க அந்த அன்பளிப்பு கொடுத்துட்டு வரோம். ஐயா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ஐயா அப்படின்னு இருந்தாங்க. அன்பளிப்பு பைய கையில் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லணும். சாப்பிட்டா கூட சாப்பிடுங்க. சாப்பிட்டா கூட எனக்காக ஒரு 100 கிராம் ஏத்துக்கையா வாங்கய்யா ஐயா. அப்ப நல்லா இல்லையா எங்க ஐட்டம்? எங்களுடைய பலகாரம் பண்ணி அந்த உணவுகள்லாம் நல்லா இல்லையா? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு 50 எனக்காக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். போங்க வாங்கய்யா சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களான்னு சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது தவறு. சாப்பிட்டையா? சாப்பிட்டையான்னு சொல்லணும். நீ சாப்பிட்டேன்னு சொல்லணும் தான் நான் சாப்பிட்டியான்னு கேட்கிறேன். அங்க கவனி. நான் கேட்கறதே எதிர்பார்ப்பேன் அதுதான். அதனால பெருமானுடைய பெருமையை தான் பேசணும். பெருநடை, பெரு ஓட்டம், பெரும் தூக்கம். தூக்கம் ரொம்ப கொடுமைங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த முதல் கொண்டு தூக்கம் தான் தூங்குறவங்க பக்கத்துல உட்காந்து பாருங்க. வெளியே இருக்கக்கூடிய காற்றுடைய அளவு ரொம்ப அதிகமா இருக்கும். புஷ்ஷுன்னு வெளியே போகும். இழுக்கிட்டு கொஞ்சமா இழுப்போம். விடுறது அதிகமா போவோம், இழுக்கிட்டு கொஞ்சமா இழுப்போம். அதனால ஆயுள் நஷ்டம் அதிகமாக ஏற்படக்கூடியது இந்த தூக்கம். தூக்கத்தில் தான் விஷயமே இருக்கு. தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தான், ஏக்கம் தவித்தான் இருள் அறுத்தான், என்னையேந்து அப்பா என்று என்னை அழைத்தான் இறைவன். தூங்குதே இல்லையா பெருமான். 1 மணி நேரம் ஒருவன் தூங்க பழகுவானால் அவன் 1000 ஆண்டு ஜெயிக்கலாம். பெருமான் சொல்றது பொய்யா? நம்ம அப்படி பழகிட்டு இருக்கிறோம். 8 மணி நேரம் தூங்கி 10ஆவதுன்னு சொல்லி பகலுக்கு ஒரு 2 மணி நேரம் படுத்துக்கிறோம். மத்தியானம் நடக்கும். அதனால அது வந்து தூக்கத்துல தூக்கம் என்றைக்கு தொலையுமோ பெருமானேன்னு என்னையும் பிரார்த்தனை பண்ணி பதமா போடும். ஆனா இந்த டயத்துக்கு எழுந்துக்கணும்ன்றதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குது. என்ன வைத்தியம்னா, நீங்க ஒரு 5-6 முறை மனதுல நினைவுல 3 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும், 3 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும், பெருமானே 3 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும் நீங்க சொல்லிட்டு படித்து பார்த்து கரெக்டா 3 மணி 1 நிமிடம் அப்படியே வெளியில அப்படியே எழுந்து எழுப்பாரு. என்ன அற்புதம் நடக்குது, ஆச்சரியமா இருக்கும் நடக்குது. ஆமா 3 மணிக்கு பெருமானே எழுந்தது ஐயா, 3 மணிக்கு எழுந்தணும், 3 மணிக்கு எழுந்தணும் நீங்க நினைச்சிட்டு எங்கேயும் சொல்லணும். ஐயா உட்காந்து நினைச்சிட்டு படுத்து பாருங்க. கரெக்டா மணி அடிச்சு ஒரு 3 நிமிடம் அப்படின்னு அழகா எழுப்பாரு பெருமான். இதை விட நிறைய ஆகும். அதனால அன்னைக்கு வந்து உணவிலே, ஆமா உணவுல, பேசுவதிலே, தூங்குவதிலே, நடப்பதிலே மிக கவனமா இருக்கணும். முதல் கொண்டு நடமாடு திருக்கோள் பதமா ஓடணும். அங்கே பதமா நடக்கணும். வந்து ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம வாழணும். ஒவ்வொரு நிமிடமும் வாழணும். இந்த நாள் வருமா? எத்தனை கோடி நாள் போனாலும் இந்த நாள் வராது. இன்றைய நாள் நம்ம வாழ்ந்தோமா என்பதை நாம் கேள்வி கேட்டு வாழணும். அவ்வளவு பெருசா நாம முறையோடு நாம அமைதியாக வாழ்ந்தோம்னா 21,600 இந்த மூச்சு சுவாசம் போதும் வருமா. அதான் சங்கிலி தொடர ஞானசாமி சுற்றி போட்டிருக்காரு. வெளியே போறது பெரிய சங்கிலியா இருக்கும், உள்ள எடுத்து சின்ன சங்கிலியா இருக்கும். 2 விதமா இருக்கும். அந்த சங்கிலி பாத்தீங்கன்னா ஒரே சைஸா இருக்காது. ஒண்ணு கொஞ்சம் நீட்டமா இருக்கும், ஒண்ணு கொஞ்சம் சின்ன ரவுண்டா இருக்கும். சின்ன ரவுண்ட் என்னன்னா உள்ளுக்கு போறது சின்ன ரவுண்டா இருக்கு, வெளியே விட்டு அடிக்கிறது பெரிய ரவுண்டா இருக்கு. அந்த சங்கிலி தொடர் அங்க பார்க்கலாம்.
நீங்க பதமா நடத்தீங்கன்னா பதமா மூச்சு போகும், வேக வேகமா நடத்தீங்கன்னா வேக வேகமா மூச்சு வெளியா ஓடினீங்கன்னா இன்னும் அதிகமா அதை விட வேகமா போகும், கோவப்பட்டீங்கன்னா அதை விட அதிகமா வேகமா வெளியே போகும். அதனால கோவப்படாம பதமா 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 ஓட்டணும். பதமா பக்குவம் வழியிலே பக்குவம் பாரியிலே பதமாக ஓட்டணும் இந்த வண்டியை என்பதிலே வள்ளல் பெருமான் மாதிரி இந்த உலகத்துல சுவாமி பாருங்க 8வது நிலைக்கு ஆன்மீக கோயில். 7 நிலைகளை பார்த்தீங்கன்னா 1 கீழே வந்து முடியும், 2 கீழே முடியும், 3 கீழே முடியும், 4 கீழே முடியும், 5 கீழே முடியும், 6 கீழே முடியும், 7 கீழே முடியும். ஆனால் 8வது நிலையில் பாருங்க 8 மேல போகும். 8 எப்படி பாருங்க, 8 எப்படி போட்டீங்கன்னா மேல ஏற்றக்கூடிய வழி இது. இதுதான் ஏற்றம். எல்லா நிலைகளும் கீழே தள்ளுது. இந்த 8வது நிலை அற்புதமாக மேலே எட்டுகிறது என்பதை நாம் புரிஞ்சு அறிஞ்சிருக்கோம். மோடி 8வது நிலையை நம்ம பெருமானுக்கு நம்ம அழிச்சு கூட நாம் தூங்கி இருக்கணுமா, விழிப்பில்லாத இருக்கணுமா, காக்கடியும் தெரியாதா நமக்கு? எல்லாத்தையும் பெருமான் சொல்லிட்டார். என்ன அழகா சொன்னார். வாரத்துல ஒரு நாளாக தூதுவரை கட்டாயம் பயன்படுத்தணும். தினசரி கரிசாலை பயன்படுத்தணும். வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா தூதுவரை பயன்படுத்தணும். தூது என்றால் இந்த சளி கோழை என்று பொருள். அதை துளைக்கும் தூதுளை. அந்த சளியை துளைத்து அதை அற்புதமான வெங்கல குரலாக மாற்றக்கூடிய மாபெரும் சக்தி ஆற்றல் தூதுளைக்கு உண்டு. மார்க்கெட்ல இப்போதான் சீசன் ரொம்ப அழகா கிடைக்கும், ரொம்ப சிறப்பா கிடைக்கும். அந்த புதினா துவையல் மாதிரி பண்ணி நீங்க ரொம்ப அற்புதமா இருக்கும். காலையில் பல் தொலைக்கிட்டு கரிசாலை சாப்பிட்டு ஒரு 5 நிமிடம் வந்து ஒரு உருண்டை வைப்போம். அற்புதமா இட்லி தொட்டுக்கலாம், சாதம் தொட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் ஒத்து வருது. இவ்வளவு அபார சுவை, ரொம்ப அற்புதம். இவையெல்லாம் பண்ணாத அமங்கலத்தை பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு சுவாமி இப்படி பண்ணிட்டாரு, நான் செவ்வாய்க்கு வரேன், ராமலிங்க சுவாமி கூட கும்பிடுறேன், அவர் சொன்னதை ஒண்ணு கூட எடுத்துக்கிட்டு இல்லை. ஆனா எல்லாம் பண்ணாத அமங்கலம் பண்ணாத தீமைகள் பண்ணுகின்றீரே, பகராத பன்மொழிகள் பகருகின்றீரே. பண்ணாத தீமையெல்லாம் பண்ணிட்டு அவர் சுவாமி இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி பண்ண அவரா பண்ணாரு. நன்மையும் தீமையும் நாடி நலன் புரிந்த தன்மைக்கு ஏற்றார்கள் உங்களையே நீங்கள் ஆளப்படுகின்றீர்கள் என்பதை அறிவு கூர்ந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே. வைத்தியநாத பெருமானுடைய மருந்து தான் சொல்றாரு சுவாமி. வள்ளல் பெருமான் மருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் நான் அப்படின்றார். நான் மருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்னா அதை எடுத்து நான் விற்பனை ஆகணும், தலைமை குடோன்னு வச்சுக்கிறேன் நான். ஆனா மருந்து யார் தயார் பண்றான்னா வைத்தியநாத பெருமானுடைய மருந்து தான் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் பெருமான். உள்ளிருக்கும் வேலூர் ஆணைன்னு கூட ஒரு பாடல், அந்த உள்ளிருக்கு வேலூர் ஆணைன்னு பாடுறாரு சுவாமி. அது என்னதுங்கிறது, வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கிறார் பாருங்க, அவர்தான் வைத்தியநாத பெருமான். இந்த பெருமானே அப்படி புகழ்ந்து பெருமான் என்ன அற்புதம் பாருங்க. வைத்தியநாத பெருமான் வைத்தியன், அவனே மருந்தும் அவனே, அவனே மருந்து, எல்லாமே அவன் தான். அவனை சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா, அவன் திருத்தால பற்றிட்டோம்னா எல்லாத்துக்கும் அதுவே மருந்துன்றார் பெருமான். ஆனா தன்னடக்கத்துல சொல்றார் வள்ளல் பெருமான், அவரும் வைத்தியநாத பெருமானும் ஒன்றாதான் கலந்துட்டாங்க. ஆனா தனியா அவங்களுக்கு சிறப்பாகும். பாத்தீங்கன்னா வடியன் பேசுன்னு வச்சிங்களா, ஒரு அன்பு சிறப்பா பேசுறீங்க தன்னடங்க. ஐயா பெருமானே, நீங்க எதிர உட்காந்து உங்களுடைய திருக்காட்சி பார்த்தனால தான் எனக்கு வார்த்தையே வந்ததுன்னு சொன்னாங்க. இது உண்மையாது. அவர் பாராட்டணும், அவரை சிறப்பிக்கணும், தன்னை தாழ்த்திக்கணுன்ற ஒரு பண்புல அவர் சொல்றாரு. நல்ல நான் பாத்தியா அந்த புடவை நான் எதிர உட்காந்ததுனால அவன் பேச்சு வந்து பாத்தியா என்ன அற்புதம் பாருங்க எனக்கு அப்படின்னா இது என்ன அறியாம. ஒரு அன்பர் அதே போல பார்த்தீங்க என் வாழ்க்கையில் நடந்ததுக்கு நான் இனிப்பாக வச்சிருக்கிறேன். ஒருத்தர் வந்து அவர் வேலை வெட்டியில போனது, அவர் வார்டில் வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எதையோ பேசிட்டு அவர் ரூம் போட்ட வேண்டியாகும். அவருக்கு அவர் சொல்றதுலாம் ஆமாம் போட வேண்டிய நிலைக்கு நான் ஆளாயிருந்தேன். கடைசியில் இவர் 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு 3ஆவது மாதம் இவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு, நான் போறதுனால தான் அந்த கடையில் வியாபாரமே நடக்குது. சத்தியம் நடந்தது என் வாழ்க்கையில. எப்ப நானா கூப்பிட்டு ஒண்ணு எங்க அடைக்கு வாங்க, நீ வந்தாவே எனக்கு இடையூறு இல்லாம நீ சொல்றதுக்காக நான் போக மாட்டேன், ஆமாம் போடணும். இப்போ தொழில நான் ஆரம்பிச்சு அது மாதிரி
பெருமாள் அப்படி நாடகம் பண்றார். வைத்தியநாதனுடைய பெருமாளுடைய மருந்து தான் நான் அதை கையாளுவோம், எடுத்து நான் உங்களுக்கு பங்கீடு செய்வோம். நீங்க கேட்கிற அளவுக்கு உங்களுடைய தரம் என்ன, உங்களுடைய நோய் என்ன, உங்களுக்கு நோய்க்கு 1 மாத்திரை போடணுமா, 2 மாத்திரை போடணுமா, 3 மாத்திரை போடணுமா, 5 மாத்திரை போடணுமான்னு அளவறிந்து வழங்குவோம் தான் நான் என்றார் பெருமாள். என்ன அற்புதம் இல்லை இது. ஒருத்தரே கற்பூரமா இருக்கும், 1 மாத்திரை போதும். அப்படி பத்தா கவால் பிடிக்காது, சுடருட்டேரி 1 மாத்திரை 1/2 மாத்திரை போதும். ஒருத்தர் சுத்தமா வாழ மட்டையா இருக்கும், ஈரம், இது எப்ப காஞ்சி அப்போ, அதாவது ஒரு 6-7 மாத்திரை கும்பலா போட வேண்டும். இத மாதிரி தரம் பார்த்து மருந்தை தரக்கூடியவர் தான் நம்முடைய வள்ளல் பெருமான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. மருந்துக்கான அனுமானமும் அவனே. அனுமானம்னா மருந்து கசப்பா இருந்தா ஒரு வெள்ளத்தை கலந்து கொடுப்பாங்க. பூனைக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா மருந்து கொடுக்குறத நாங்கள் ரொம்ப அதிகமாக போச்சு. பூனைக்கு, நாய்க்கு மருந்து, பூனைக்கு மருந்து சொல்லி பால்கோ 50 வாங்கி அது உள்ள மாறிச்சு கொடுத்தா நைஸாக உள்ள போய் சாப்பிட்டு இன்னும் 50 வாங்குறீங்க அவங்க நினைக்காதீங்க, நாய்க்கு வாங்குறீங்க. சரிம்மா, நீ யாரு வேணாலும் வாங்க, நாமளும் அந்த வகையில் தான் இருக்கிறோம், தாராளமாக வாங்கி. அனுமானம் பேர் அதுக்கு. அனுமானம்னா ஒன்றை தருவதற்கு ஒன்றை ஒழிப்பது அனுமானம். அப்ப கசப்பா இருக்கக்கூடிய மாத்திரையை இனிப்பா உள்ளதை அனுமானம் பண்ணி கொடுத்துட்டா அது உள்ள போய் செய்ய வேண்டிய வேலை செய்யும். அதுதான் அனுமானமும் பெருமானே தான். மருந்துக்கு சோறு என்று கூட பொருள் உண்டு. சோற்றுக்கு சோறு மருந்து தான். பசி நோய்க்கு மருந்து, பசி நோய் தானங்க அது. பசி நோய்க்கு மருந்து சோறு. சோறு கூட மருந்துன்னு ஒரு பேர் இருக்கு. ஐயா மருந்து சாப்பிட்டீங்களா 3 வேளையில் அப்படின்னா மாத்திரை தான் நினைச்சுக்கணும் அந்த உலகத்துல இல்ல. சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு கூட ஒரு பொருள் இருக்குது. ஐயா உணவு ஆச்சுங்களா, அமுது பண்ணிட்டீங்களா, அமுது ஆச்சான்னு அமுதுன்னு கூட ஒரு பேர் இருக்கு. லட்சியம் இருக்கு. அம்மா குடும்ப தலைவிகளை அமுது ஆச்சாமா அப்படின்னு கேட்டா சாப்பாடு ஆயிடுச்சா, அமுது ஆச்சுங்களா, மனைவி அமுது படைத்தல். அற்புதமான வார்த்தை. அமுது படைக்கிறது, அமுது ஆச்சா, அமுதிலே தருமாறு விண்ணப்பிக்கின்றேன் பெருமானே அப்படின்னு. அமுதன் கூட கடவுளுக்கு ஒரு பேர் இருக்கு. அமுதன், அமுதா, அது மாதிரி ஒரு அற்புதமான வார்த்தைகள்லாம் இருக்கு. அதுக்கு சோற்றுக்கு மருந்து என்று பெயர் உண்டு. சோறு ஒரு மருந்து, தண்ணீர் ஒரு மருந்து. தண்ணீர் மருந்துங்க, வெந்நீரா சாப்பிடணும். இந்த மருந்தை எப்படி மருந்தா சாப்பிடணும். சில பேர் பார்த்தா 5 லிட்டர் தண்ணி அளந்து வச்சுட்டு குடின்னு குடிக்கிறான். வீங்கி சால் மாதிரி வயிறு வச்சு ஆகி பாத்ரூம் தேடி அலைகிறான். யாருனாலும் சமைச்சு தேவைக்கு சாப்பிட்டா போதும். வெந்நீரா சாப்பிடணும். தாகம் என்பது உனக்கு எடுக்கும். திருவள்ளுவனுக்கே அந்த எண்ணம் ஏற்படும். அந்த எண்ணம் ஏற்படும் போது முறையா உனக்கு தேவைக்கு எடுத்துக்கலாம். சில உடம்புக்கு 3 லிட்டர் தேவைப்படும், சில உடம்புக்கு 2 லிட்டர் தேவைப்படும், பெத்த உடம்புக்கு 1.5 லிட்டர் தேவைப்படும். அந்த உடம்பு பொறுத்து இருக்குது. பித்தம், கபம், இந்த மாதிரி உடல் கூறு நிறைய மாற்றங்கள் இருக்கு. எனக்கும் ஐயாவுக்கும் ஒரே உடல் கூறு கிடையாது. எனக்கு பெத்த உடம்பா இருக்கும், அவருக்கு சூடு உடம்பா இருக்கும், அவர் குளிர்ச்சியா இருக்கும். இந்த மாதிரி உடல் பாகம் உடையவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேட்கை தாகம் ஏற்படும். தாகம் ஏற்படும் போது அதுக்கு நிறைவா நீங்க இவ்வளவுதான் சாப்பிடணும். சாப்பிட்டு அது இன்பம் உள்ளது பெருமான் சொல்றாரு. ஐயா போதையா 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 இல்ல போதுன்னு சொன்னா விட மாட்டேன். 4 சொம்பு நான் உள்ள தள்ளியே தேர்வுன்னா யாரு இடம் தானே. அதுமாதிரி பண்ண விடாது. கிட்னி ஃபெயிலர் ஆகி தண்ணி சாப்பிட்டா நேரா சிறுநீரை வந்துடாது. கிட்னி வழியாக போய் அது சுத்தகரிப்பு பண்ணி அது அப்புறம் தான் வெளியேற்றணும். சும்மா இல்லை, தண்ணியில நேராக போய் நேராக வெளியே வந்துருந்தா கிடையாது. அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா போய் பரிசோதனை பண்ணி அதுக்கு சத்து பிரிச்சு அது எவ்வளவு வேலைப்பாடுலாம் இருக்குது உள்ள. அதனால தண்ணி தாகத்துக்கு சாப்பிடலாம், அளவு மீறி சாப்பிட்டு நீங்க மூச்சு வாங்கிட்டு இருக்காது அது சொல்லுவாங்க. அதனால தண்ணியே குடிக்காதீங்கன்னு சொல்லலை, வெந்நீரா சாப்பிடுங்க, வெந்நீர்ல குளிங்க. இது மாமருந்து. இது அற்புதமா. நம்ம ஒரு குழந்தை அழுதுனே தூங்கலைன்னா தாய்மார்கள்லாம் வெந்நீர்ல குளிக்க வைங்க. 5 நிமிடத்துல பாருங்க எப்படி அற்புதமா தூங்குது அந்த குழந்தை. மருந்துங்க இது, மருந்து இது. 2 வேளை குளிங்க வெந்நீர்ல, அற்புதமா இருக்குங்க. எப்போ உங்களுக்கு தாகம் எடுத்து வெந்நீர் சாப்பிடுங்க. அற்புதத்தை பாருங்க. உடலுடைய பாகத்தை, உடல் நலபாகம் பாருங்க எப்படி இருக்கு. இவை 2ம் இல்லாம உயிர் வாழ முடியாது. நீரும் ஆகாரமும் சோறும் இல்லைன்னா உயிர் வாழவே முடியாது.
உயிரை வாழ வைக்கக்கூடிய மருந்து இந்த 2 மருந்து. அதுதான் சுவாமி மருத்துவ சாலை முதல் தர்மசாலை துவங்கினார். தர்மசாலை என்பது எது? உயிர் வாழக்கூடிய மருத்துவமனை என்று பெயர் இருக்கு. ஆமாங்க, தர்மசாலை என்பது உயிர் வாழக்கூடிய மருத்துவமனை. அது வழியாக மருந்து எடுத்துட்டு தான் நீ ஞான சபை வரைக்கும் நடக்க முடியும், இல்லைன்னா இங்கே விழுந்துருவ நீ கீழே. இந்த மருந்தை சாப்பிட்டாதான் அந்த எனர்ஜி, அந்த மருந்து வேலை செய்ய ஞான சபை வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். நேரா போய் தர்மசாலையில 3 வலம் வந்து 3 வலம் வந்த மாதிரி எந்த நான் வந்துட்டேன்னு கெட்டியாருன்னு சொல்லுவேன். 3 வலம் வரணும் தர்மசாலைக்கு போனேன். அவசரப்பட்டு புத்தி போட்டு ஓடியாருல வேற எங்க போறேன். வடலூருக்கு போய் ஞான சபையை தர்மசாலையை வணங்கணும்னு போயிருக்கிறேன். போன வேலை முடிஞ்சுட்டா கடலில் போயிட்டு முன்னாடி காமிச்சு ஓடியாருல அங்கே போன இடத்துல இந்த கதை அந்த கதை அந்த கதை இந்த கதை எந்த கதையும் பேசக்கூடாது. எந்த கதையும் பேசக்கூடாது. பேசானாலெல்லாம் பிறவானா அவனுடைய பெருமையை நினைச்சிக்கின்னு இருக்கணும். 3 வலம் வரணும் தர்மசாலை சுற்றி. பொறுமையா போய் வா. என்ன உங்க அவ்வளோ அவசரம்? ஞான சபையை 3 கூட வலம் வரணும். எழுவார் மேடையை பார்த்து வணங்கணும். இவையெல்லாம் இருக்குது. ஆனா தர்மசாலை யாரும் சுற்றி வர மாதிரி எனக்கு தெரியல. தர்மசாலையே முன்னாடி பக்கம் போறாங்க. அதுல இப்போ ஒரு புண்ணியவனுக்கு கயிறு கட்டாங்க நீட்டா. அந்த கயிறு இது இப்படியே வந்து ஏன் உள்ள போய் வந்து என்ன நஷ்டம் ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? போய் வரட்டான் நண்பர்கள். இங்க வந்து அந்த சமய கோவில் மாதிரி கயிறு கட்டி நீட்டா போய் ஆட்ட வெளியே தரத்துக்கு இந்த மாதிரி வேலைலாம் இப்போ புதுசா உருவாயிருக்கு. இந்த கயிறு உள்ள போயிட்டு வரட்டும், விளையாட்டம் உட்காரட்டும் என்ன தெரிஞ்சு. ஒரு நண்பர் உட்காந்து தவம் பண்ணா 1 அடி பள்ளமா போயிட்டா இல்லையா? இல்ல உடையவில்ல. ஏன் அது கயிறு கட்டி இப்படியே போய் இப்படி வெளியே போயிடுன்ற எதுக்கு சொல்றீங்க? ஏன்னா ஒழுக்க நிறைந்த உத்தமர்கள் வர்றாங்க. சன்மார்க்க நண்பர்கள் சாதாரண நண்பர்கள் இல்லை. அவர்களை வந்து நீ சொல்ல வேண்டியதை சொல்லாம அவங்க நடக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அடைந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டினா உணவு. உணவை ஒரு அன்பர் வழங்குகிறார்னா உயிரை கொடுக்கின்றார். உயிருக்கு எக்ஷன் கொடுக்கிறார் பொருள் இருக்கு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இவ்வளவு உயர்ந்த வார்த்தை. அதுக்கு மேல என்னங்க? உயிரே ஒருத்தர் தர்றாருன்னா அவர் யாரா இருக்கு? கடவுளால தான் முடியும். கடவுளுடைய அவதாரம் அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அன்னதானம் பண்றவங்க எவ்வளவு உச்சத்துக்கு தூங்குறாரு பெருமா. அப்பா எவ்வளவு பெரிய சிறப்பு. அன்னதானம்னா சாதாரண விஷயமா? இல்லையா? தண்ணி ஒரு குடம் கொண்டாந்து குடும்பம் கொடுக்க, ஒரு ஜெக்கு கொண்டாந்து பக்கத்தில் டீ கடை சாப்பிட்டு போயா ஆறு இறங்கி அந்த கேனை சாப்பிட்டு ஜெக்கில் குடிச்சு மறுபடியும் நீ ஒரு மாதிரி அசூஸ் பண்ணால் அது பண்ண சோப்பு போட்டு வாட்டு போட்டு எவ்வளோ தொல்லை இருக்குது. பக்கத்தில் டீ கடை இருக்குது. நம்ம மஞ்சள் நெஞ்சம் அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் சாப்பாடு செய்து ஒரு உயிருக்கு ஒரு ஆத்மா கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து திருவள்ளுவர் கூட்டி ஒரு அன்பர் அன்னதானம் பண்றாருன்னா எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலை. எவ்வளவு உச்சம் பாருங்க. பெருமா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உயர்ந்த வார்த்தை. உயிர் கொடை பூண்ட உறவோர். அன்னதானம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு டைட்டில் பெருமான் சொல்றார். உயிர் கொடை பூண்ட உறவோர் அவங்க டைட்டில் கொடுத்தார். எவ்வளவு பேர் அர்த்தம். உயிர் கொடை பூண்ட உறவோர். அன்னதானம் இவங்க தொடர்ந்து இந்த நெசப்பாக்கத்துல மாசத்துக்கு ஒரு வாட்டி செய்யறாரு அப்படின்னா அவருக்கு உயிர் கொடை பூண்ட உறவோர் என்று அவருக்கு டைட்டில் கொடுக்கலாம். தப்பே கிடையாது. சிறப்பியா அற்புதம் அற்புதம். நம் பெருமான் உயிர் கொடை பூண்ட உறவோர் தான் நம்முடைய பெருமான். அவர் தலைமையா நின்று நம்மளெல்லாம் அப்படி வழி நடத்துறார் பெருமான். பசிப்பிணி மருத்துவர் என்று கூட சொல்லலாம். பசிப்பிணி மருத்துவர் யாருன்னா ஒரு அன்னதானம் செய்யக்கூடிய அன்பர் பசிப்பிணி மருத்துவர். அவர் எம்பிபிஎஸ் படிச்சு ஆங்கில மருந்து கூட டாக்டர். அவரு இவர் வந்துட்டு படிக்கலனா கூட அந்த கருணை அன்பு இரக்கம் என்ற பிஹெச்டி பாஸ் பண்ணிட்டு இவர் பசி ஆற்றுவதில் அந்த அன்னதானம் செய்யறாருன்னா இவர் பசிப்பிணி மருத்துவர். எவ்வளவு சிறப்பாக. ஆனா அந்த டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சவர் கோட்டை விட்டுருவாரு. இவர் கோட்டை விட மாட்டார். சாகா கல்வியும் தரங்கலாம் கற்பித்து ஏகா கரம்பொருள் இந்த சர்க்குருவே. சாகா கல்வி பயிலக்கூடியவர் சாகா கல்வியில் பிஹெச்டி பண்றாரு. அன்பு கருணை இரக்கம் என்ற அற்புதத்தை எல்லாம் இவர் செய்கின்றதனால் இவர் பசிப்பிணி மருத்துவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பெரியவர்கள். மருத்துவத்திற்காக கட்டியதுதான் சத்திய தர்மசாலை. மருத்துவத்திற்காக கட்டினதான் அந்த சத்திய தர்மசாலையா. எவ்வளவு பேர் அழகு பாருங்க. தர்மாந்தியா
அமிர்தம் சாவை தவிர்க்கும். அமிர்தம்னா எதுங்க? உணவு தாங்க. உணவு தான் அறிந்து புரிந்து சாப்பிடணும். எந்த உணவு நமக்கு ஏற்கும், எந்த உணவு நமக்கு ஏற்காது.